தாமரை சொல்லுங்க. நான் ஈராக் போயிருந்தேன்ல, ஒரு வாரம் எங்கன்னா போனியா? என்ன பண்ண நீ? ஏன்னா எனக்கு தெரியாது நீ ஒரு வாரம் எங்க போன என்ன பண்ணனே தெரியல. எதுவும் வாங்கினியா வீட்டுக்கு? பார்க்குக்கு போனேன், வீட்டுக்கு வந்தேன், அவ்வளவுதான் ஒரு வாரத்தோட ஷெடியூல். ஆமா. ஆக்சுவலாக ஒய்ஃப் வந்து எப்படின்னா, நான் இருந்தால் மட்டும் தான் அவங்க எங்கன்னா வெளில போவாங்க. அது வந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு அட்மிஷன் கேட்கணும், இல்லை ஒரு ஸ்கூலில் ஒரு அட்மிஷன் பண்ணால் கூட நீங்கள் இல்லாமல் எப்படிங்க போகிறது, நீங்கள் தாங்க வரணும் கூட. அதை கூட போய் அவங்க தனியாக பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ ஸ்கூல் மட்டும் இல்லை, இப்போ ஒரு வீடு போய் பார்க்கணும், அந்த வீடு பார்க்கறது கூட நம்மள தான் கூட்டு போவாங்க. சரி இது கூட பரவாயில்ல, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு காய்கறி வாங்கினா கூட நீங்கள் வந்தால் தாங்க போவோம், நான் எப்படிங்க தனியாக போகிறது மால் ஆஃப் எமிரேட்ஸுக்குன்னு வாங்க. இதே மாதிரி எங்கே போனாலும் என்னை கூட்டுக்கு தான் போவாங்க, நான் இல்லாமல் அவங்க போகவே மாட்டாங்க. நான் என்ன அப்பெல்லாம் யோசிப்பேன்னா, நம்ம வீட்டில் மட்டும் தான் இப்படிக்கிறாங்களா இல்லை எல்லா வீட்லையும் அப்படிக்கிறாங்களா? நானாக தனியாக தான் போய் வாங்கிட்டு வருவேன் எல்லாத்தையுமே. என்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே விவோ கிட்ட தனியாக வாங்கிட்டு வருவேன் நான். பார்த்துக்கோ, எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு வந்ததே கிடையாது. இன்னைக்கு சொல்கிறேன் நான், இதெல்லாம் நான் வந்து ஒரு 10th 12th படிக்கிறப்ப சொல்கிறேன். காலேஜுக்கு முன்னாடி சேர்றதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்களே, எங்கள் பாப்பாவெல்லாம் போய்ட்டு போய் வந்த வசதியில் அது மாதிரி சேர்த்தோம்ல, அப்போலாம் எங்கள் பாப்பாவுக்குமே நான் தான் போய் வாங்கிட்டு வருவேன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அது மாதிரி ஒரு சில வீட்டில் வந்து பசங்களே இருக்க மாட்டாங்க, 2 பொண்ணுங்களாக இருப்பாங்க, அதில் பெரிய பொண்ணு போய் வாங்கிட்டு வருவாங்க, சின்ன பொண்ணு கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. ஒரு சில வீட்டில் பெரிய பொண்ணு வாயை திறந்தே பேசாது, சின்ன பொண்ணு போல்டாக இருப்பாங்க, அவங்க போய் வாங்கிட்டு வருவாங்க. ஓகே மக்களே, இது வந்து எதுக்கு நாங்கள் சொல்கிறேன்னா, எல்லா வீட்லேயும் வந்து இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஒரு சில பேர் இல்லை ஹஸ்பண்ட் வந்து அப்புறம் பண்ணலான்ட்டு அந்த ஒரு சர்க்கிள்லேயே இருப்பாங்க. நீங்கள் வந்து எப்படி இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பண்ணுவீங்களா? அப்படி வந்து அதே மாதிரி ஹஸ்பண்டுமே வந்து சொல்லுங்கள், உங்கள் ஒய்ஃப் எப்படி இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ணுவாங்களா, இல்லைனா நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் பண்ணுவாங்களா? எதுக்கு இதை நான் கேட்குறேன்னா, நான் ஈராக் போனதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, ஏங்க ஹஸ்பண்ட் எல்லாம் நாங்கள் வாங்க போகலாங்கலாம், ஆனால் எங்கள் ஒய்ஃப் எங்கேயும் போக மாட்டாங்க, யார் கூட்டாலும் போக மாட்டாங்க. இப்போ ஒரு சில பேர் நாங்கள் வந்து பார்க்குறோம், என்ன பண்ணுறாங்கன்னா வீக்கெண்ட் ஆனால், ஏன்னா வீக் டேஸ் ஃபுல்லாக பசங்களை வந்து ஒய்ஃப் தானே பார்த்துக்கிறாங்க, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீக்கெண்ட் ஆனால் பசங்களை வந்து வீட்டுக்காரர்கிட்ட விட்டுட்டு லேடிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களாம் ஒன்னா சேர்ந்து அவங்க தனியாக ஷாப்பிங் பண்ணிக்கிறாங்க. என்னடா இது இவங்க வெறிதான், லேடிஸ் மட்டும் போறாங்களேன்னு கேட்டா, இல்லைங்க பசங்கள்லாம் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட விட்டு வந்துருக்குறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, நாங்கள் தானே வீக் டேஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். சரி அப்படின்னா விட்டுட்டு போக தாமறனால அதுவும் போக மாட்டாங்க. இவங்க யாரு கூட செட் ஆகுது, அவங்களுக்கு செட் ஆகிற ஒரே ஆள் வீட்டுக்காரர் மட்டும்தான். ஆமா, 24/7 இவங்க தான், 365 days. ஆமா. ஓகே மக்களே, நீங்களே இது மாதிரி பசங்களை வந்து வீட்டுக்காரை விட்டுட்டு நீங்களும் ஷாப்பிங் போயிருந்தீங்கன்னா அதையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்கள்.